ஹாய் கைஸ், இனி நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் டைப்ரைட்டிங் டெக்ஸ்ட் எஃபெக்டை எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. கண்ட்ரோல் லைன் கொடுத்தா நியூ காம்போசிஷன் வரும். காம்போசிஷன் நேம டைப்ரைட்டிங் டெக்ஸ்ட் எஃபெக்ட்னு கொடுங்க. அடுத்த ரேஷியோ சோஷியல் மீடியா ரீல்ஸ், ஷார்ட்ஸ் அந்த மாதிரி கொடுங்க உங்களுக்கு வேணும்னா. டியூரேஷன் 2 minutes கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் பிளாக் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஐக்கான் தொட்டு ஃப்ரேமில் போய் வேர்ட் டைப் பண்ணுங்க, டைப்ரைட்டர். அடுத்து எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸில் போய் டைப்ரைட்டர்னு சர்ச் பண்ணி டெக்ஸ்ட் லேயரில் ஆட் பண்ணுங்க. டெக்ஸ்ட் லேயரில் செலக்ட் பண்ணி யூ ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த கீ ஃப்ரேம் கொஞ்சம் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் கற்றுனான்ட்டா அவ்வளோதான் கைஸ், டைப்ரைட்டிங் டெக்ஸ்ட் எஃபெக்ட் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி இன்னும் அட்வான்ஸான டெக்ஸ்ட் எஃபெக்ட்லாம் வேணும்னா என்னென்ன உங்களுக்கு வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குன்னு இருக்கேன். அதனால் மோஷன் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டுட்டோரியல் போட ஆரம்பிச்சிட்றேன். உங்களுக்கு எதனா டுட்டோரியல் வேணால் கூட நீங்கள் போடுங்க, நான் கற்றுக்கணுன்னு கூட உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.